மச்சான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா. அதுக்கு என்ன இப்போ போக வேண்டியதானே? போய் ஜமாய் பண்ணு. என்னத்தடி பண்ண சொல்ற? ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. இச்சி, இதெல்லாம் ஒரு விஷயமா? எதுவும் நினைச்சுக்காத போ. புரியுது, இந்த மாதிரி டைம்ல பயம் இருக்கும் தான். பட் யாம் இருக்க பயமே, என்ன தயக்கம் சொல்லு. நான் பண்ண 5 லவ்வையும் சொல்லிருட்டா? இல்லை ரெண்டாச்சும் சொல்லிடுவா. மூடிட்டு இரு, மென்டல் மாதிரி பண்ணாத. நீ சொல்லலனா தான் மென்டல் ஆயிடுவேன். அது ஒன்று நிம்மதியா இருக்க விடவே விடாது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடு. ஏன்னா ஓப்பனா சொன்னாதானே நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ சொல்லிடலாம்னு சொல்றியா? இல்ல, அவனை சொல்லவே. ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டு சரண்டர் ஆயிரு, அதுதான் நல்லது. ஓ அப்படி சொல்றியா? ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். அப்போ நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்படி சொல்லடி, நம்ம கெத்தை இப்படிதான் காட்டணும். வாகை சூடி வா வா வா. வண்டாண்டி அப்புறமா பேசு. தங்கட தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தங்கட தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன. நதுதானா திரணனானா. இந்த ஏரியாவில் இதான் பிரச்சனை, அடிக்கடி கரண்ட் போயிடும். ஓ அது பரவாயில்லைங்க. சரி உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்னை பற்றிலாம் சொல்ல என்ன இருக்குது? நான் ஒரு தண்டம். அடடே லவ்வுக்கே ஏதாவது பண்ணியிருப்பீங்களே. சொல்லிட்டுருக்குடா, சொல்லியிருக்குமா? ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது ரூம் எடுத்து தங்கி தான் படித்தேன். ரூம் எடுத்து தங்கி படித்தாலும் அந்தளவுக்கு கையில் காசுலாம் இருக்காது. அதனால் பல நேரம் சாப்பிடாம தான் காலேஜை சுற்றிட்டு இருப்பேன். பசங்க அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் பசியில் கேண்டீனில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு எனக்கே தெரியாமல் என்ன நோட் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொடுத்துச்சு. நீ தான் பசியில் இருக்கல சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அவள் தான் என் லக்ஷ்மி. எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. நான் யார்ட்டையுமே சொல்லாத விஷயம் என் லக்ஷ்மிக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தானே. ஸோ இந்த மாதிரி நான் பசியில் இருக்கும் போதெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா. சுட சுட அதுவும், அதாவது ஒரு நாள் சாம்பார் சாதம், ஒரு நாள் பிரியாணி, ஒரு நாள் தோசை. ஒரு சில நாள்லாம் அவள் சாப்பாடு சாப்பிடணுன்னே சொல்லிட்டு நான் சாப்பிடாமலாம் வர ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு ஜாலியாக போச்சு. எங்கள் லவ் லைஃபே அப்படி ஸ்மூத்தாக ஒரு ஜாய்ஃபுல்லான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போச்சு. இவ்வளோ பண்ணுறது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்காண்டி நம்ம ஏதாவது பண்ணோம்ல. அதனால் காலையிலேயே ஒரு நாள் எழுந்திரிச்சு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி அதை க்ளீன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச டிஷ் அதை செஞ்சு டிஃபன் பாக்ஸில் அடைச்சி அவளுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அப்புறம் ஐயோ ரொம்ப பாவங்க நீங்க. ஒரு சாப்பாடுனால இவ்வளோ பிரச்சனையா? ச்சே ரொம்ப பாவங்க நீங்க. ஆனா உங்களை பார்த்தா ஒரு லவ்வோட நிறுத்துற மாதிரி தெரியலையே. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஓ அது அப்படி தாங்க. அட இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதையும் சொல்லுங்க. அது நான் பிரேக்கப் டைம். ஸோ பேசாமல் அமைதியாக தான் இருந்தேன். அந்த டைம் பார்த்து காலேஜில் ஐவி கூட்டி போயிட்டாங்க. கிளாஸே அப்படி பயங்கர என்ஜாய்மெண்ட்டு, பசங்களாம் ஆடிட்டே போயிட்டே போகிறாங்க. நான் மட்டும் ரொம்ப அமைதியாக இருந்தேன். அப்படியே திடீர்னு நோட்டீஸ் பண்ணி பார்த்தா என்ன மாதிரியே ஒரு பொண்ணு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. யாரவா நம்மள மாதிரி அமைதியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எதர்ச்சியா அப்படி பார்த்தேன். அவளும் பார்த்துட்டான். அவள் தான் என் கீர்த்தனா. ஸோ பார்த்த அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு எங்களுக்குள்ளே அப்படி ஒரு கனெக்ஷன். அது ஒரு ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அவளுக்கு ஆதரவு சொல்லாமல் அப்படி சொல்லி பேச ஆரம்பித்தேன். அவளுக்கு பிடிச்சது எனக்கும் பிடிச்சது, எனக்கு பிடிச்ச அவளுக்கு பிடிச்சது, அப்படி எங்களுக்குள்ள ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. அப்படி லவ் ஆகிடுச்சு. இது எந்த லெவலுக்கு லவ் அப்படி பார்த்தீங்கன்னா, அவள் மனசில் நினச்சா அதை நான் கேட்பேன். இப்போ அவளுக்கு வந்து ரொம்ப பசிக்குது, சாப்பிட போகலாம்னு அவள் நினச்சான்னா ஏய் சாப்பிட போகலாமா அப்படி சொல்லி நான் கேட்டுருவேன். மூவி போகலாம் அப்படி சொல்லி அவள் நினச்சிட்டான்னா தேட்டர் போகலாமா அப்படி சொல்லி நான் கேட்டுருவேன். இந்த லெவலுக்கு அவன் மனசில் நினச்செல்லாம் தெரிஞ்ச எனக்கு அவன் மனசில் வேற ஒருத்தர் நினைக்க ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு. மறுபடியும் பிரேக்கப். ஐயோ உங்க கதையை கேட்டு சிரிச்சே நான் டயர்டாயிட்டேன். வாங்க ரெஸ்ட் எடுப்போம். ஹலோ என்ன அப்படி நைஸாக நழுவுறீங்க? உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள். அட நான் ஒரு தண்டங்க. டெய்லி எந்திரிப்பேன், காலேஜ் போகிறேன்னா போயிட்டு வந்து சாப்பிடுவேன், தூங்குவேன். இதையே அப்படியே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டுருப்பேன். ஆனால் நான் பண்ண ஒரே லவ் ஐயோ பசிக்குது. இருங்க ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஐயோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதா? இருங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன்.
நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன மிஸ் ஆகுதுன்னு. இது உங்கள் முதல்ல லக்ஷ்மி சுட்ட தோசை இல்லை. அதான் லக்ஷ்மியாக இருந்தால் உங்களுக்கு சுட சுட முருகலாக சுட்டு கொடுத்துருப்பா. நீங்கள் சாப்பிட்டு நல்லா குஷ்டியாக இருந்திருப்பீங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு முட்டை தோசை வேணுமா, ஆனியன் தோசை வேணுமா, இல்லை லக்ஷ்மி தோசை வேணுமா? லக்ஷ்மி தோசை தானே வேணும். ஹலோ ஹலோ ஹரி, இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஏய் இன்னைக்கெல்லாம் சீக்கிரம் வர வாய்ப்பு இல்லை, நிறைய வேலை இருக்குது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. ஓ, நான் என்ன கீர்த்தனாவா? அவ கூப்பிட்டுருந்தா உடனே வந்திருப்பல்ல. சொல்லு அவ கூட எங்கெல்லாம் போனேன். அப்புறம் ஏய் அப்புறமா ஹலோ ஹலோ பவி. ஏய் என்னடி ஹலோ. நீ தான் மனசுல நினைக்கிறத கரெக்டா சொல்லுவியே. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. இப்படி அவன் மனசில் நினைப்பா நான் கேட்பேன், அவன் நினைப்பா நான் கேட்டுவேன். ஹரி, எத்தனை பேர் வாழ்க்கையில் விளையாடி இருப்ப. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லை, லாஸ்ட் நைட்டு. எஸ்